குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசியா 30வது அதிகாரம் 18வது வசனம். உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ ஒரு அருமையான ஒரு வசனம். உங்கள் மேல் மனதுருக்கும்படி அவர் எழுந்திருப்பார், அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கண்டிப்பா நமக்காக அவர் வாதாடுவாரு, நமக்காக நீதி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்மளை காத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாரு, எல்லாவற்றையும் நம்ம செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த கடைசி லைன் பண்ணுங்க, அனைவரும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவரை நம்பி நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்மளை கண்டிப்பாக ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல எல்லா காரியமும் செய்து முடிக்கிற தேவனா இருக்க நம்ம ஆண்டவரை நோக்கி செபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசப்பா உங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா, நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி இயேசப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ அவங்க வீட்டுக்குரிய அந்த வீட்டு விஷயங்களில ஆண்டவரே, அவங்க லேண்ட் விஷயத்துல சுவாமி, அவங்க பண விஷயத்துல, அவங்க படிப்பு விஷயத்துல, திருமண விஷயத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவரே நீர் ஏற்ற நேரத்துல செய்து கொடுக்கிறையா. உண்மை காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். எல்லாத்தையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியா இருக்கிறவங்களுக்காக சுவாமி ஆண்டவரே, சப்பா முதியோர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக. யார் யாரெல்லாம் வீசா மூலமா கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டாமா ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்களுக்கு பிஆரை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே சப்பா, இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில ஆண்டவரே பிரிந்து போயிட்டு ஏமாந்து போய் கிடக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து உதவி செய்யுங்க சப்பா. அநேகரும் ஏற்றுக்கொள்ளட்டும். எங்க தேசத்தையும் நீர் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வருஷ கடைசியில எந்த தீங்கும் எங்களுக்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ எல்லா விஷயத்திலும் திருப்தியோடு ஆண்டவருக்கு காத்திருங்க, அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஹாவ் அ பிளஸட் டே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.